3 வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை அது எரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். அது இன்னும் தீவிரமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய தாக்கம் இன்னும் தணிந்த பாடில்லை. நேட்டோ நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளும் இதிலே தங்களுடைய பலத்தை காண்பிக்க ஆரம்பித்து விட்டது. ரஷ்யா மேலும் உக்கிரமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் கண்டிப்பாக இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். 3ஆம் உலகப் போர் வந்துவிடுமோ என்று எண்ணக்கூடிய அளவிலே நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் இஸ்ரேல் காசா பிரச்சனையும் அப்படித்தான். எங்கு பார்த்தாலும் அந்த கட்டடங்கள் எல்லாமே குப்பை காடுகளைப் போல இருக்கிறது. அவ்வளவு காங்கிரீட் கட்டடங்கள் எல்லாம் குப்பை மேடுகளாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி என்றால் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்கே போனார்கள்? எங்கு போய் கொண்டிருக்கிறார்கள்? சிறு பிள்ளைகள் எல்லாம் பட்டினியால் செத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதியோர்கள், விதவைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட அப்படித்தான். பல அந்நிய நாடுகளுடைய சதி இதிலே இருக்கிறது. ரொம்ப டெக்னிக்கலாக 2 நாடுகளுக்கும் நடுவிலே சிண்டு முடித்து விடுவது, அல்லது ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடை கொம்பு சீவி விடுவது, சொல்லிக்கிட்டே போகலாம். இது 3மே நம்முடைய கண்களுக்கு தெரிந்ததான விஷயங்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக போரை கட்டவிழ்த்து விடுவது, அல்லது ராஜதந்திரம் போல இவர்கள் தீவிரவாதத்தை அமுக்குனி மாதிரி செய்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான காரியம் நடக்கிறது என்றால் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மிக விரைவாக இதற்கு தீர்வு ஏற்பட வேண்டும். சமாதானம் நிலவ வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீள் குடியேற்றம் நடத்தப்பட வேண்டும். மறுபடியுமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். தேசமெங்கும் உலகமெங்கும் சமாதானம் நிலவ வேண்டும். சமாதானத்தை யார் கொடுப்பா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த சமாதானத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய சிந்தைகள் எப்பொழுதும் உலக சமாதானத்தை குறித்து நினைக்க வேண்டும். ஏனென்றால் உலகம், தேசம் சமாதானமாக இருந்தால் தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் சமாதான குறைச்சலாக இருக்கிறது. அந்நிய நாடுகளுடைய படையெடுப்பு அல்லது பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் ஏற்பட்டால் நம்ம எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? அதே போல் மற்ற நாடுகள் தானே என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. மற்ற நாடுகள் போரில் ஈடுபடும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்முடைய நாட்டை பாதிக்கும். நம்முடைய குடும்பத்தினுடைய வாசல் படியை தட்டும் அந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. எனவே எங்கேயோ தானே நடக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாளைக்கு இதே பிரச்சனை இங்கே வரலாம். எனவே நம்மை ஆளுகிற அரசியல் தலைவர்களுக்காக, அறிஞர்களுக்காக, பொருளாதார வல்லுநர்களுக்காக, இராணுவ அதிகாரிகளுக்காக, இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்காக எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். முக்கியமாக இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம்.